வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன் பார்க்குறோம். அதில் குறிப்பாக கடகம் ராசிக்கு இந்த வாரம், அதாவது 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கிரகநிலை எப்படி இருக்குன்னா, சந்திரன் மனசை கொஞ்சம் கவர்ச்சிகரமாக உணர்ச்சி கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்திர பகவான் ஏற்படுத்திடுவார். அதே சமயத்தில் சனியோட தாக்கம் இருக்கிறதுனால பொறுப்பு கூடும். ஆனால் அந்த பொறுப்புகளோட வேலைகளெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா, மென்டல் ப்ரெஷர் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். குரு பகவானோட ஆதரவு இருக்கிறதுனால சரியான ஒரு வழிகாட்டலோடு நீங்கள் அந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. கவலை இருக்கிறதுக்கு வேலை இல்லை. உணர்ச்சி வசப்படாமல் பொறுப்பாக கொஞ்சம் விவேகம்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி சமப்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வாரமாக இருக்கும். கடகராசி பொறுத்தவரையில் சிறிய விஷயங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எதாக இருந்தாலுமே அது கொஞ்சம் உங்கள் மனசை பாதிச்சிடும். அது கொஞ்சம் பாதிக்காமல் கவலையே இல்லாமல் கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க, அதை கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த வாரம் நல்ல நாள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல நாளாக இருக்கும். திங்கக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதில் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி செய்யுங்க, திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் பேரில் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய ஒர்க் அவுட்புட் பற்றி. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் சிந்திச்சு நல்லா யோசனை பண்ணி ஒரு வேலையும் நீங்கள் செய்து முடிக்கிற மாதிரியாக இருக்கும். கவர்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அது உங்களோட இந்த வார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் முன்னேற்றம் கொஞ்சம் சின்னதாக தடங்களோடு தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதாவது உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி உங்கள் பங்குதாரர் கூட யோசனை பண்ணி பேசி முடிவெடுத்துக்கோங்க. வருமானம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும், வீட்டு எக்ஸ்பென்ஸ் வரும், அந்த மாதிரியான செலவுகளும் வரும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சேமிப்பை நீங்கள் கரைக்காமல் இருக்கிறதுக்கு அதையே நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். சேமிப்பில் செலவு பண்ணிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன தொந்தரவு அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களை நம்பி இருக்கிற விஷயம் இந்த வாரம் கொஞ்சம் சற்று கூடுதலாகவே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். இந்த மாதிரியான கொஞ்சம் புரிதலில் பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கும்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கிறது இந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் ஃபேமிலியில். வயிறு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்பில் சளி கூடுறது, கொஞ்சம் சுவாசம் பண்ணுறதுல சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கமின்மை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. இது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அந்த தூக்கத்துக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்ட்டு கிடைக்கும். இந்த சளி மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு வழி ஏற்படுத்தி தரும். கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. சூடான உணவு சாப்பிடுங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்ப சம்பந்தமான பயணம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். திங்கக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல பிரச்சனை இல்லாமல் கடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வெள்ளை அரிசி பால் தானம் அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். தொழில் ஆவரேஜாக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. பணம் கொஞ்சம் சற்று தாமதமாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சியை கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடகராசி பொறுத்தவரையில். இந்த வீடியோவில் நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.